புதுக்கோட்டை அரசு பள்ளியில் 7 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைதான உதவி தலைமை ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்து முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டிருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பிரகாஷ். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் பகுதியில் உள்ள போக்சோ வழக்கில் கைதான உதவி தலைமை ஆசிரியர் பணியிட நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நடவடிக்கை எடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அடுத்த ஒத்தப்புலி குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் பெருமாள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் 7 மாணவிகள் சைல்டு லைன் மூலம் அவர் மீது பாலியல் புகார் கொடுத்த நிலையில் திருமயம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் துறையினர் ஆசிரியர் பெருமாளை போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் அவரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அடுத்த ஒத்தப்புலி குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 350க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் பகுதியில் 10ஆம் வகுப்பு பயிலும் 7 மாணவிகளுக்கு பள்ளியில் பணிபுரியும் உதவி தலைமை ஆசிரியர் பெருமாள் மீது பாலியல் குற்றம் சாட்டி சைல்டு லைன் புகார் கொடுத்துள்ளனர். இது குறித்து மாவட்ட குழந்தைகள் நல மையம் சார்பில் குழந்தைகள் நல அலுவலர்கள் அரிமளம் காவல்துறையினர் நேரில் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் மாணவிகள் குற்றம் சுமத்திய பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் பெருமாளை காவல்துறையினர் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். இந்நிலையில் மாவட்ட குழந்தைகள் நல மையம் சார்பில் குழந்தைகள் நல அலுவலர்கள் திருமயம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட உதவி தலைமை ஆசிரியர் மீது புகார் கொடுத்த நிலையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை கைது செய்த போலீசார் அவர் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து நேற்று புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் ஆசிரியர் பெருமாள் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் பெருமாளை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து போக்சோ வழக்கில் கைதான உதவி தலைமை ஆசிரியர் பெருமாளை பணியிட நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் நடவடிக்கை எடுத்துள்ளார். விரிவான தகவல்களை தந்தமைக்கு நன்றி ராஜ்குமார்.